ஆண்டவரும் அருபரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட தீர்க்க தரிசனமாய் உங்களை நோக்கி கடந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை, தேவன் தொடங்கினதை முடிப்பார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் எதை தொடங்கினாரோ அதை ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? முடிப்பார். எந்த காரியங்கள் உங்களை கொண்டு ஆண்டவர் தொடங்கியிருக்கிறாரோ அது உங்களை கொண்டே ஆண்டவர் முடிக்கிறதற்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ பாதியில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? முடிச்சுட்டு போக மாட்டார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், நாம் ஆரம்பித்த பல காரியங்கள் என்ன செய்யலாம்? பாதியிலே நின்று போகலாம். இன்றைக்கு அநேகர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்தாமல் சுயமாய் முடிவெடுத்து அவர்கள் மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஆரம்பிப்பார்கள். அது பாதியிலே நின்று போய்விடும். அது திருமண காரியமாக கூட இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், வீடு கட்டுகிற ஒரு காரியமாக கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். எந்த ஒரு காரியமும் நம்மளே நினைத்து ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் செய்யலாமா ஆண்டவரே? உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரிடத்தில் நிற்கும் பொழுது நம்முடைய தேவன் அழகாய் நம்மளை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ரெண்டாவது, தேவன் ஒரு காரியத்தை தொடங்குவார் என்றால் அது பாதையில் என்ன செய்யாது? நின்று போகாது. அற்புதமாக வழிகள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். ஆச்சரியமாக வழிகள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கென்று சொல்லி வழியை திறப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு காரியம் பாதையில் நின்று கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் உங்களை சோர்வடைய பண்ணுகிறது, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்க. இன்னைக்கு எந்த காரியங்கள் தடைபட்டு நிற்கிறதோ அந்த காரியத்தில் வழிகள் திறக்கப்படுகிறது என்று ஆண்டவர் தீர்க்கமாய் பேசுகிறார். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு தடையாகவே இருக்கிறதா? சில எதிரிகள் உங்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்களா? இது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சூழ்நிலை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சில சத்துருக்கள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் தொடங்கினவர் முற்றிலும் உடைய இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் நடத்துவார் என்பதை முதலாவது நீங்கள் நம்பணும்னு ஆண்டவர் பேசுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொப்பனத்தை என்ன செய்தார்? கொடுத்தார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கும் என்கிறதான என்ன செய்தார்? சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார். உன்னுடைய சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள், இப்படிலாம் சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தவர். ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு நாட்கள் எடுத்தது, டைம் எடுத்தது. ஆனாலும் அதற்கு முன்பாக அவனை குழியில்லாத தண்ணீர் இல்லாத என்ன செய்ய குழியில் தள்ளி போட்டார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு கூட போக வேண்டியது இருந்தது. அவனை என்ன செய்தன்னு சொன்னால், அவன் போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக என்ன செய்கிறான்? விற்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டு நடுவிலே அவன் சிறைச்சாலையில் போகிற அனுபவங்கள். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் யோசேப்போடு தான் கர்த்தர் இருந்தார். சில சமயத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி என் கூட இருந்தால் இது நடக்கணும்? ஏன் ஆண்டவர் இருந்தால் என்னை இப்படிப்பட்டதான குற்றச்சாட்டுக்கு அனுமதிக்கணும்? ஆண்டவர் இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தனிமை வரணும்? ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் என்று நினைக்கலாம். கர்த்தர் நமக்கு தந்த என்ன சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறு மட்டும் அவனை புடமிட்டது என்று விதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சில வார்த்தைகளை தருவார் என்றால் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு சில அனுபவங்களை தருவார், சில பயிற்சிகளை கொடுப்பார், நம்மளை உருவாக்குவார். உருவாக்கப்பட்ட பின்பாக தான் நம்ம பொன்னாக என்ன செய்ய முடியும்? விளங்க முடியும். கர்த்தர் அவனை உருவாக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அரண்மனையில் கொண்டு போய் என்ன செய்தார்? வைத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்
அவர்களை அரியணையில் கொண்டு போய் வைப்பதற்கு சில பாதைகளை வைப்பார். யோசேப்பை போல சில பாதைகளை வைப்பார். தானியேலை போல சில பாதைகளை வைப்பார். மோசையை போல சில பாதைகளை வைப்பார். உருவாக்கின பின்பாக தான் தேவன் உங்களை நேர்த்தியான இடத்துல கொண்டு வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரத்தில் ஆண்டவர் நிறுத்துவார். அவனை ஒரு காரியத்தை தொடங்கிட்டார்னா இடையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன குற்றச்சாட்டுகள் வந்தாலும், உங்கள் மேலே என்ன அவச்சொல்களை வந்தாலும் கர்த்தர் தொடங்கினதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். மோசேயை வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கலையா? அது மாத்திரம் யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கலையா? ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கலையா? அந்த பரிசுத்தவான்களை நோக்கி பாருங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தொடங்கினவர் இன்றைக்கு நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி ஆமேன் சொல்லுவோம். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உங்களுடைய பிள்ளைகளை எதை கொண்டு தொடங்கியிருக்கிறீரோ, என்னெல்லாம் பாதியில் நின்று கொண்டிருக்கிறதோ, சூழ்நிலை எதிராக இருக்கிறார்களோ, சத்துருக்களை எதிர்த்து நிற்கிறார்களோ, இதன் மத்தியில் தொடங்கினவர் நேர்த்தியாய் முடிப்பதற்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.